இந்த மாத பிறப்பு வழிபாட்டிலே இருப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரத்திலே 9வது திருமொழியிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிட்டால் நீங்களும் நிலை நிற்க மாட்டீர்கள். எப்படி இருக்கு பைபிள்ல? நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். இந்த வார்த்தையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதனுடைய வரலாற்று பெண்ணியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த வரலாறு கிறிஸ்துவுக்கு முன்னால 735 யூதாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன், யூத அரசன் ஆகாஸ் என்கிற ஒரு அரசனுடைய வாழ்விலே அவர் செய்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருக்கு எதிராக இஸ்ரவேல் படையெடுத்து வருகிறது, அதே போன்று சிரியா படையெடுத்து வருகிறது. 2 பேரும் யூதாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் தேசம் 2 இருந்தது, யூதா இஸ்ரேல் இருந்தது. இப்போ இஸ்ரவேலும் வருகிறது, சிரியாவும் வருகிறது யூதாவை நோக்கி. இப்ப யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் பேர் என்ன? ஆகாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசராக அவர் இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு பேராபத்து வருகிற பொழுது இவர்கள் எருசலேமை தாக்க வருகிற இந்த சமயத்துல ஆகாஸ் என்ன செய்தார்? இது ரொம்ப முக்கியமானது. ஆகாஸ் என்ன செய்தார்? ஒருவேளை 5வது மாதத்தை தொடங்குற நம்முடைய லைஃப்ல எதிரில் வரப்போகிறதான பல சோதனைகள், எதிரில் நம்ம சந்திக்க போகிறதான வாழ்வில் எதிர்வர போகிறதான சவால்களை நம்ம சந்திக்க நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆகாஸ் என்ன செய்தார்? எதிர ஒரு சவால் வருகிறது, ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அப்பொழுது ஆகாஸ் என்ன செய்தார்? இப்ப ஆகாசில இருந்து நம்ம வேறுபட்டு காணப்பட வேண்டிய சூழல் இங்கே இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆகாஸ் என்ன செய்யறார் தெரியுமா? ஆகாசு மன்னர் அவர் அங்கே கடவுளை நம்புவதற்கு பதிலாக அசிரிய பேரரசின் ராணுவ உதவியை நாடுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். பாருங்க, கடவுளை நம்ப வேண்டியவர். இஸ்ரவேல் மக்களும் வருகிறார்கள். அப்போ இஸ்ரவேல்னா எதிர்த்த சிலர் இருக்கிறவர்கள். சிரியாவும் வருகிறது. இப்பொழுது அவர்கள் யாரை தாக்குவார? எருசலேமை தாக்குவதற்கு வருகிறார்கள். இப்ப அவங்கிட்ட காப்பாத்துறதுக்கு கடவுள்கிட்ட போவாருன்னு பார்த்தா அவரு ஒரு ராஜ்யம், இன்னொரு அரசாங்கத்துக்கிட்ட போய், இன்னொரு ராணுவத்திற்கிட்ட போய் உதவி கேட்கிற நிலையை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த சூழ்நிலையில தான் ஏசாயா இறைவாக்கினர் இங்கே ஒரு எச்சரிப்பு செய்தியை ஆகாசு மன்னருக்கு அறிவிக்கின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட துக்கமோ அல்லது நெருக்கடியோ வருகிற பொழுது நாம் உலக தீர்வுகளை நோக்கி ஓடுகிறோம். அப்படிதானே? நமக்கு எதனா பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்துல யாருன்னா ஒரு பெரிய ஆளை பார்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு தீர்வை, சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடுவோம். ஏசாயா சொல்லுகிறார், உன் புத்திசாலித்தனத்தினால் அல்ல, உன் விசுவாசத்தினால உன் பாதுகாப்பு இருக்கிறது. உன் பாதுகாப்பு எங்க இருக்குது? உன் விசுவாசத்துல தான் இருக்குது. இன்னைக்கு இதோ இந்த முதல் நாளில் வந்திருக்கிற நமக்கு கூட நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்குன்னா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல தான் இருக்குது. நம்ம கடவுள் மேல எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள தேவச்சனமாய் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. இந்த வசனத்துல எப்படி அது இருக்கிறதுன்னு நீங்க விசுவாசிக்க விட்டார் இருக்க, நீங்க விசுவாசிக்க விட்டார். 2வது, நீங்க நிலைத்திருக்க மாட்டீர்கள். இந்த 2 வாக்கியத்தை, இந்த சொற்றோட இதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இது தா அமீனு அப்படின்னு இருக்கு. தா அமீனு அப்படின்னா நீங்க விசுவாசிக்காவிட்டால் அப்படின்னு அர்த்தம். என்னதுங்க? தா அமீனு சொன்னா நீங்க விசுவாசிக்காவிட்டால். எதுக்கு இது ஐயர் சொல்லிட்டு இருக்காருன்னு தோணும்ல, அது முக்கியமான ஒரு பொருள் அதுல இருக்கிறது. அது சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். தா அமீனு. இன்னொன்று வார்த்தை டே அமீனு. தா அமீனு, டே அமீனு. தா அமீனு என்றதுல அமீனுன்றது
AMI வரும், அதுல AME வரும், அவ்வளவுதான். ஐ வர இடத்துல அமீனுக்கு ஐ ஒரு இடத்துல வரும், ஈ ஒரு இடத்துல வரும். இந்த ரெண்டு மாற்றம் தான் நடைபெறுது, வேற ஒண்ணு இல்லை. அமீனுன்ற வார்த்தை ஒன்றுதான், ஆனா ஐ இங்க இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மாத்திரம் தான் செய்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு லெட்டரை மாத்திட்டாங்கன்னா அங்க ஒரு பொருளே மாற்றப்படுகிறது. அது விசுவாசத்தை குறிக்கிறது, இங்கே நிலைத்திருப்பதை குறிக்கிறது. இங்க நிலைத்திருக்க போகிறீர்களா, நிலைத்திருக்க இல்லாம போக போகிறீர்களா? இங்க இந்த முதலாவது அமீனு AMINU, இந்த முதலாவது அமீனு இருக்கு இல்லையா, அது விசுவாசத்தை குறிக்கிறதுன்னு சொன்னல. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஜெபம் முடிச்ச பிறகு ஒரு ஆமான்னு சொல்லுவோம். ஆமானா ஆமேனா, ஆமேன்னு சொல்லுவோம். அது என்னங்க போடுறோம்? ஈ போட்டிருக்கோம், அங்க ஏ போடுறாங்க, இங்க அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க அமினு தான், ஐ தான். அதே போல ஆமேன் ஆமேன் தான். அங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஈ இருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா போதும், இன்னைக்கு பிரசங்கம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அது என்ன குறிக்கிறது? விசுவாசம் என்கிற வார்த்தையை குறிக்கிறது. ஆமான் என்பது விசுவாசத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன். ஆமான் ஆமீன். அமீனு என்பது இங்க விசுவாசம் என்கிற வார்த்தை ஆமான் என்கிற வார்த்தையாய் இருக்கிறது. AMAN, ஆமான் என்கிற வார்த்தையாய் இருக்கிறது. இப்ப இந்த ஆமான் என்பது நாம் கடவுளை பற்றி கொள்ளுகிற விதத்தை கேள்வி கேட்கிறது. இப்ப நம்ம கடவுள் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை கேள்வி கேட்கிறது. இது ஒரு செயல் என்று குறிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில வாழப்போற ஒவ்வொரு செயலையும் குறிக்கிறது. விசுவாசம்னா நீங்க நினைச்ச உடனே ஏதோ ஒன்று நினைச்சுக்காதீங்க. நம்ம வாழ போற வாழ்க்கையில கடவுளை நம்ம எப்படி பற்றி கொள்ள போகிறோம் என்பதை குறித்ததான ஒரு ஆய்வு. இரண்டாவது, இந்த ஆமேன் என்று சொல்லுங்க, ஜெபத்தை முடிச்ச உடனே சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு முடிவு, அப்படிதானே? ஒரு முடிவுக்கானது, அல்லது நாம் கடவுளை பற்றி கொண்டதால் ஏற்படுகிற நிலையான ஒரு உறுதியை குறிக்கின்றது. பாருங்க, அதனாலதான் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, if you do not stand firm in faith, நீங்க விசுவாசத்துல உறுதியா இல்லைன்னா அப்படின்னு இருக்க இல்லையா, விசுவாசத்தில் நீங்க உறுதியா இல்லைன்னா you shall not stand at all. நீங்க நிலைத்திருக்க முடியாது, நிற்கவே முடியாத வாழ்வு. உங்க லைஃப்ல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா உங்க விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். சரி, இப்ப உங்களுக்கு ஆமானையும் ஆமேனும் சொல்லி கொடுத்துட்டு முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஆமான் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தையானது இது தாங்குதல் என்கிற பொருளை கொடுக்கிறது. தாங்கி பிடிக்கிறது. ஒரு விட போனா தாங்கி பிடிக்கிறது. ஒருவேளை உங்களை என்ன கர்த்தர் 4 மாதமாக தாங்கி வந்திருக்கிறார். ஒரு நிலையில சொல்லுங்க, 5வது மாதத்தில் நம்மை தாங்கி பிடிக்கும்படியாக வந்திருக்கிறார். தாங்குதல் என்ற அர்த்தம். ஆமான் என்று சொன்ன என்ன? தாங்குதல். அது மாத்திரமல்ல, உறுதியாக இருத்தல். நம்ம உறுதியா இருக்கிறோமா இல்லையா, இந்த ஆய்வு செய்கிறோம். ஆண்டுடைய சமூகத்துல வந்து நம்ம கடவுளோடு நமக்கு அந்த உறவு நிலைகள், ஜெப வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு, பக்தி வாழ்வு உறுதியா இருக்கா இல்லையா, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளதான் இந்த முதல் திருநாள் தேவ சமூகத்தில் நாம் வருகின்றோம். இது ஒரு கட்டடத்தின் தூண். ஒருவேளை பில்லர் இருக்குல்ல, ஒரு பில்லர் எப்படி இந்த பில்டிங்கை தாங்கி பிடிக்குமோ அது போன்றதான ஒரு தாங்குதல். இன்னொன்று, ஒரு குழந்தை தாய் எப்படி மேல தூக்கி போட்டு பிடிக்கிறாரோ அப்படிப்பட்டதான ஒரு பிடிதல். அந்த குழந்தையை தாய் விட்டு விடுவாரா? எந்த சூழ்நிலை விட மாட்டார், அப்படிதானே? ஒரு தந்தை கூட நீங்க எடுத்துக்கலாம், தாய் கூட. குழந்தைய இப்படி தூக்கி போட்டு விளையாடுகிற பொழுது அந்த குழந்தைய எந்த காரணத்தை கொண்டும் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். அது தூக்கி போட்டா என்ன பண்ண, அழுமா? எந்த குழந்தை அழுது இருக்க தூக்கி போட்டு விளையாட போடுது, என்ன செய்யும்? அந்த குழந்தை சிரிக்கும். ஏன் சிரிக்குது? அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, விட்டுட மாட்டாங்க, நம்ம பாதுகாப்பு. அந்த குழந்தையும் கெட்டியா பிடிச்சுக்கும். அந்த தந்தையோ தாயோ அந்த குழந்தைய கெட்டியா பிடிச்சுக்குவாங்க.
கடவுள் கூட நம்மளை அப்படிதான் பிடித்து கொள்ளுவாராம். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொன்ன. ஆமான் சொல்லுகிற செய்தி என்ன? இதுல இருந்துதான் இந்த வார்த்தையை தாங்குதல் என்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்களாம். கடவுள் நம்ம அப்படி பாதுகாப்பாராம். எப்படி இந்த பில்டிங்குக்கு இந்த பில்லர்ஸ் இருக்கிறதோ அப்படி கடவுள் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்றார். எப்படி ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தையை பாதுகாக்கின்ற அந்த கரத்தை பிடித்து கொண்டு தாங்குகிறவர்களாக இருக்கிறானோ அப்படி கடவுள் நம்மை தாங்குகிற கடவுளாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பாருங்க, பைபிள்ல இந்த வார்த்தை முதல்ல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 6வது திருமுறையில இந்த ஒரு வார்த்தை ஆமான் என்கிற வார்த்தை முதல்ல பைபிள்ல ஆமான் என்கிற வார்த்தையானது ஆபிரகாம் விசுவாசத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று இருக்கிறது. கர்த்தரை விசுவாசித்தான். இங்க விசுவாசம் ஆமான் கர்த்தரை விசுவாசிக்கிறார். அங்கே அவருடைய வாழ்க்கையில கடவுளை மாத்திரம்தான் விசுவாசித்தார். யாரு? ஆபிரகாம். ஒருவேளை இங்க ஆகாஷ் என்ன செய்யறாரு? கடவுளை விசுவாசிக்கல. உன் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருதுன்னா நீ கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்க. உலகத்துல யாரையும் நம்பாத. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம விட்டு விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நொடியும் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். அவருக்கு நன்றாய் தெரியும், என் மகனை இந்த கடைசி நொடிப்பொடி வரைக்கும் நான் காத்துக்கொள்ள வேண்டும், என் மகள் இந்த கடைசி நொடிப்பொடி வரைக்கும் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு மிக சரியாக தெரியும். அதனால தான் ஆண்டவரை விசுவாசிக்க உங்களை இந்த வேளையிலே நான் அழைக்கின்றேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். யாரு? ஆபிரகாம். அப்படி போல நம்ம கூட ஒருவேளை இந்த மாதத்துல கர்த்தரை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். எப்படி கடவுளை அவர் விசுவாசித்தாரா? ஆபிரகாம் கடவுளை ஒரு பாறை போல, தன்னை காக்க ஒரு அஸ்திவாரம் போல அவன் உறுதியாய் கடவுளை பற்றி கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப விசுவாசம் என்பது ஏதோ ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல. நீங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்ற அதை நீங்க ஏத்துக்கிறது இல்ல. விசுவாசம் என்பது ஒரு பாரமான கட்டிடத்தை தாங்குகிற தூணை போன்றது, அல்லது கடவுள் மீது முழு பாரத்தையும் இறக்கி வைப்பது. சிம்பிளா சொல்லுன்னா, ஆமான் என்பது என்ன? நம்ம பாரத்தை எல்லாம் யார் மேல வச்சிருது? ஆண்டவர் மேல வைக்கிறது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள். அவர்தான் ஆமான். நம்முடைய எல்லா பாரத்தையும் கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுக்க வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட வேண்டும். அவர் அதை தாங்கிக் கொள்கிறார். இரண்டாவது வார்த்தை ஆமேன் என்கிற வார்த்தை. முதல்ல விசுவாசம்னு சொன்ன, இரண்டாவது வார்த்தை நிலைத்திருத்தல் என்கிற வார்த்தை. இரண்டாவது வார்த்தைக்கு என்ன? ஹீப்ருல ஆமேன் என்கிற வார்த்தை. அது ஆமான் என்கிற வார்த்தை இவ்வளவு நேரம் சொல்லிட்டு, இப்போ ஆமேன் என்கிற வார்த்தை. இந்த ஆமேன் என்பது ஆமான்ற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. இப்ப ஏன் அதை சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு? ஆமேன் என்கிற வார்த்தை ஆமான் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. விசுவாசம் என்ற வார்த்தையில இருந்துதான் நிலைத்திருத்தல் என்கிற வார்த்தை வருகிறது. இதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும்னு உங்களை மிக அன்பாக நான் அழைக்கின்றேன். இது ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்க, அது உரி சொல்லு சொல்லுவாங்க, அல்லது அட்வர்ப்னு சொல்றாங்க, வினை எச்சம் என்று இதை அழைக்கின்றார்கள். இது இதனுடைய உண்மையாகவே என்று இது பொருள்படுகிறது. அப்ப ட்ரூலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெரிலி அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே. ஆமென்னா என்ன அர்த்தம்? உண்மையாகவே, நிச்சயமாகவே, அப்படி என்கிற ஒரு பொருள் இது பயன்படுது. பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா சாபம் கூறப்படுகிற பொழுது அல்லது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறப்படுகிறது, அதுக்கு சம்மதம் தெரிவிக்க இந்த ஆமென் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. உபாகத்தை 27வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதித்திரமாக ஆமென் என்று சொல்ல கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? உபாகம் 27:15 கடைசி பகுதியில் அது இருக்கு. அப்ப என்ன செய்யணுமா? உடன்படிக்கை செய்கிற பொழுதோ அல்லது சாபங்களை சொல்லுகிற பொழுதோ என்ன செய்யணும்? அந்த இடத்துல அங்க ஆமென் ஒரு நிச்சயத்தை சொல்லணும். உண்மையாகவே, நிச்சயமாகவே என்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. நீ சொன்ன இந்த வார்த்தை உறுதியானது என்று அது சொல்லப்படுகிறது. இது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்
என்று அது நம்பப்படுகிறது. ஆமென் என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது அப்படி நடக்குன்னு நம்புறப்பா. ஒருவேளை இன்னைக்கு இந்த மே மாசத்துல முதல் நாள்ல தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆமேன் அப்படின்னா என்னன்னு, நீங்க கடவுள் உங்க வாழ்க்கையில எது சொல்றாரோ அது அப்படி அவர் செய்வார். நீங்க நம்பி போங்க. கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனா கண்டிஷன் அப்ளை. என்ன கண்டிஷன்? ஆமான்ற கண்டிஷன் அப்ளை. ஆமேனுக்கு முன்னால நீங்க விசுவாசம் மிக முக்கியமானது. உங்க விசுவாசம் யார் மேல என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கிறது. இங்க ஆமான் என்பது கடவுளை பற்றின ஒரு விசுவாசம். ராணுவத்தை போய் கேட்கிறார். அவருக்கு ஆபத்து வருகிறது. எருசலேமை தாக்க வருகிற பொழுது அவர்கள் ஆண்டவர் அண்டையில போகல, ஆகாச மன்னர். ஆமேன் என்பது கடவுள் சொன்ன வார்த்தை உண்மையானது, மாறாது எது என்று நாம் அவருக்கு சான்று கொடுப்பது. நமக்கு கடவுள் சர்டிபிகேட் கொடுப்பாரு. நம்மளை எந்த இடத்துல வச்சுக்கிறாரு? நம்ம கடவுளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு இல்ல சொல்லுங்க. நீங்க ஐயரு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. ஐயருக்கே நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஐயரே வாங்க, இந்த டைம் வாங்க, நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறேன்னு குணா சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல அது மாதிரி கர்த்தருக்கு நீங்க சர்டிபிகேட், நம்ம சர்டிபிகேட் கொடுக்குறோம். என்னென்ன சர்டிபிகேட் கொடுக்குறோம்? ஆமா, நீங்க சொன்னது உண்மை, நீங்க சொன்னது மாறாது அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறோம். ஆமென் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென் என்னது? ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறது. என்னென்ன சர்டிபிகேட்? நீங்க சொன்னது மாறாதுப்பா, நீங்க சொன்னது உண்மையானதுப்பா, நீங்க சொன்னது நிச்சயமானதுப்பா. என் வாழ்க்கையில நீங்க இருந்தாதான் என் வாழ்க்கை நிச்சயமான ஒரு வாழ்வு, நிலையான வாழ்வு. இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நிலையான வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் கடவுளை நோக்கி வர வேண்டும். ஆகாசம் மன்னருக்கு ஒரு பிரச்சனை பண்ணோட அவர் கடவுளை நம்பி வராத ஒரு சூழல் இருக்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப உங்கள் துக்கத்தின் நடுவே நீங்கள் ஆண்டவரை ஆமேன், அதாவது ஆமான் விசுவாசத்தோடு பற்றி கொள்ளணும். அப்பொழுது உங்கள் வாழ்வு சிதறி போகாமல் உறுதியாக நிலை பெறும். அது ஆமீன். உங்க வாழ்க்கை உறுதியா இருக்கும், சிதறி போகாது. உங்க வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாது. அப்படி பாதிப்பு ஏற்படாத நீங்க உறுதியான வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொல்றது பாருங்க, அதுக்கு பேருதான் ஆமேன் என்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரே நம் மீது சாய்ந்து கொள்ளுகிறேன், அல்லது நம்ம ஆண்டவரே உன் மீது நான் சாய்ந்து கொள்ளுகிறேன், நீர் என்னை விழாமல் தாங்குவீர் என்று நான் அறிக்கையிடுகிறேன் என்கிறது இந்த ஆமேன். ஆண்டவரிடத்துல ஒன்று நாம் சான்றிதழ் கொடுப்பது, இரண்டாவது அறிக்கையிடுவது. தேவ சமூகத்துல வந்து நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டும். என்னென்ன அறிக்கை செய்யணும்? நான் எந்த சூழ்நிலை நான் விழுந்துட மாட்டேன்ப்பா, எந்த சூழ்நிலை நான் பாதிக்கப்பட்டு விட மாட்டேன். எந்த பாதிப்புகள் வந்தாலும் ஒன்று சொல்றேன், ஆண்டவருடைய தீர்மானம் இல்லாம, கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாம ஒன்ன ஒருத்தரும் தொட முடியாது. உங்க லைஃப்ல உன்னுக்கு எதிரா வருகிற எந்த பிரச்சனையா இருக்கலாம், அவருடைய பர்மிஷன் இல்லாத அந்த பிரச்சனை ஒன்ன டச் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய முழு ஆளுகையின் கீழே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிற பொழுது இந்த உலகத்துல, இந்த மாதத்துல, இந்த மே மாசம் முழுக்க எந்த பிரச்சனை லைஃப்ல வந்தாலும், எந்த பெரிய பாதிப்பு நின்றாலும், அல்லது எந்த பெரிய பிரச்சனையா நீ எண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் இருந்தாலும் முன்னால அதை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு உன்னோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிற கடவுள், வாக்கு கொடுக்கிற கடவுளாக, வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுளாய் அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. அப்போ விசுவாசம் இருந்தால்தான் நமக்கு வாழ்வு. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு இல்லை. உறுதியுடன் நிலையான ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். அப்ப நிலையான ஒரு வாழ்வு ஆண்டவருடைய விசுவாசிக்கிறதில் தான் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய நம்பிக்கை என்பது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நிற்கிறது.
பல வேளை இல்ல நம்முடைய லைஃப்ல நடக்கிற சில காரியங்களினாலே நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை கேள்விக்குறியா நிக்குது இல்லையா? இந்த ஆகாசுடைய மண்ணுடைய லைஃப்ல தான் பாக்குறேன் எல்லாத்தையும். பாருங்க, அந்த லைஃப்ல அவருக்கு வரும்போது பிரச்சனை வரும்போது அவர் என்னவா அங்க செயல்படுறார், அவருடைய செயல்பாடு தான் இங்கே மிக முக்கியமானதாய் பார்க்கப்படுகிறது. அவர் என்ன செய்யறாரு? திடீரென்று ஓடி சென்று ஒரு மனிதனுடைய உதவியை நாடுகிறார். அப்படிதானே? அங்க ஒரு மனுஷன் உதவி வேணும்னு நினைக்கிறார், கடவுள் உதவி வேண்டும்னு நினைக்கிறது. இப்ப இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க எல்லாம் யாரு உதவியை நாடி வந்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய உதவியை நாடி வந்திருக்கிறீர்கள். நீங்க உங்க வாழ்க்கை இந்த நாளில உறுதிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். தெய்வ சமூகத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வா இருக்கு. எந்த ஆலயத்திற்குள்ள தேவ சமூகத்திற்குள்ள நீங்க வந்துட்டு போனீங்கன்னா, இல்ல நீங்க எங்க இருக்கிற இடத்துல நீங்க தேவ சமூகத்துல இருந்துட்டு போனீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சந்தித்துக் கொள்வதற்கு உங்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு முன்னால நின்றுட்டு நீங்க போய் என்னன்னா சவாலிக்கலாம். இந்த உலகத்துல சவால்களை சந்திக்கிறதுக்கு நீங்க எங்க நிக்கணும்? முதல்ல தேவ சமூகத்துல நிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நின்றுட்டு நீங்க போய் நின்று பாருங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி காண முடியும். நீங்க நினைக்க முடியாத அற்புதங்களை பார்க்க முடியும். இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், நான் சொல்லாம மழையோ பனியோ பெய்யாதுன்னு சொன்னார் ஒருத்தர். சொன்னார் இல்லையா? தீர்க்கதரிசி இருக்க இல்ல, எளிய தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? அப்ப அவரு ஆண்டவருக்கு முன்னால நிக்கிற நான் சொல்றேன்னு சொல்ற. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்து போகிற உங்களுக்கு நீங்க சொல்றது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து போகணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இங்கிருந்து தான், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஆமான் என்கிற கடவுளுடைய விசுவாசம், ஆமேன் என்கிற கடவுளுடைய அந்த உறுதிமொழி, இந்த இரண்டும் நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்க வேண்டும். அதை தான் இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 9வது திருமொழியில கர்த்தர் நம்மோடு பேசினார் என்று சொல்லி நான் விசுவாசம்.